ஹாய் கைஸ் ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹார்ட் கோர் சீரீஸில் இது பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இது கொஞ்சம் வீடு கட்டலான்னுக்குறோம். ஸோ வீடு கட்டுற வரைக்கும் இது அது என்னது வீடு கட்டுற வரைக்கும் இந்த வீடியோ முடியாது. ஸோ அதுக்காக பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம இது ஃபஸ்ட் பர்சன் மாத்திரம் டை டபக் 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 டபக். இப்போ வெளியே போவோம். பெட்டு இல்லை, கொஞ்சம் டூல்ஸ் வச்சுக்கலான்னு தோணுது. வுட் இல்லைங்க. ஆமாம், அதனால் நம்ம மேலே போக ஒரு வழி உருவாக்கணும். கீழே ஒரு பேஸ் கட்டியிருக்கோம், குட்டி உண்டு. இந்த பேஸ் இப்போதைக்கு போதும். நம்மளுக்கு நிறைய வுட்டு வேணும். நம்மளுக்கு நிறைய வுட்டு வேணும். அதுக்கு மேலே போகிறது ரிஸ்க்கு தான். ஒய்யா சொல்கிறதுக்குள்ளே ஒரு ரஸ்க்கு வந்துட்டான்டா. எங்க இந்த ஜாம்பி லேக் ஆகிட்டாங்க. ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு லேக் ஆகிட்டானுங்க. இப்போ மேலே போய்டும். ஜம்ப்பு. ஐயன் என் கண்ணு சிக்கிச்சு. தம்பி எத்துரு. விட மாட்டேன். அப்பாடா, கீழே வேறு ஏதோ இருக்கு. சரி, நம்ம மேலே போவோம். ரசிங்க. அதுக்கு முன்னாடி வீட்டு பாருங்க. டேய், யாரா இவன் மேலே போக சொன்னா தள்ளாடிக்கினுங்கிறான். டேய் 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 விழுந்துடாதா தம்பி, விழுந்தா போயிடாதே. ஏங்க இது இந்த இடம் எங்களுக்கு தெரிதா? நான் அந்த ரெட் ஃப்ளவர் இருந்துருக்குலங்க, இருங்க காட்டுறேன். இதோ இந்த ரெட் ஃப்ளவர் இல்லை, ஸ்பைடருன்னு நினச்சி பயந்துட்டேன். ஐயா ஓடுறா, இந்த சைடு ஓடு. எங்கே எல்லா சைடும் அலங்கூலமாக இருக்கானுங்களே, நிற்கிறானுங்களே. இந்த சைடு போனால் இந்த சைடு போகலாம். மறுபடியும் முதல்லேருந்து ஏறணுமா? நானுமோ அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டேன். இருங்க பாய், வரம் பாய். வாங்கடா, எல்லாம் கொத்தா வாங்கடா. ஐயோ டேய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்படி ஓடு. I'm so fast. I'm so very fast. I'm so very fast. I am fast. ஏன்டா இப்படி ஸ்கிம் பண்ண? தம்பி போயிடு, சீக்கிரம் போய் லூட்டை எடுத்துடு, அங்கே இருக்கு. ஒய்யா சாமி, ஏங்க என் டார்ச்சை வேற ஏற்றுறாங்க, டார்ச்சர் பண்ணுறானுங்க. எத்தனை வாட்டுறா நானும் அவுட்டாவேன்? நான் விட மாட்டேன். டேய் ஏங்க இந்த வீடியோவை ஹார்ட் கோர் சீரீஸ் பார்ட் 2 ஆல்வேஸ் டை அப்படின்னு போட்டு விட்டுறலாமா? ஐயோ ஓ ஷிட். எஸ்கேப்பு. டே ஒய்யா அங்கேயே இருக்காங்க. இந்த பையனை ஏதாவது பண்ணியா? இருங்க பாய், இவன் அந்த சைட் போயிட்டான். ஓடுற ஓடு ஏறு. அச்சமில்ல ஓடு. ஆக்ஸ் எடு, கையில் எடு. ஒய்யா நாயே, என் டார்ச் ஏடா எடுத்துக்கிறேன். இருறா இருக்கிறான். அவள்தான் சாவலே. எல்லா டார்ச்சும் இவங்கிட்டே இருக்குங்க. அடப்பாதீங்களா. இப்போ பேசாமல் மேலே போயிடலாம். டி போடா பயமாகுதுடா. எங்க பயமாகுதுங்க. இவனுங்க கிட்ட விளாடவே கூடாதுடா. ஹார்ட் மூட் போட்டு என்னை பதற வைக்கிறானுங்களே. ஒரு சைடு பபிள்ஸ் போயிடுமே, அதனால இப்படி மூச்சு விட்டு போகணுமே. அட கடவுளே, முத்து சண்டு. டேய் எங்க இருங்க. டம்
கைஸ் சிட் பிட் கிட். ஓகே கைஸ். ஜம்ப் யோக கரெக்டான ஜம்புங்க. இருறா பார்த்து. அப்பாடா எல்லா லூட்டையும் வர்றா. நம்மளோட சிக்கனையும் ஒத்துக்கும். சிக்கன் மறுபடியும் மேலே போயிடுறா. கைப்புள்ள டேய் கைப்புள்ள மேலே போயிடு. கைப்புள்ள என்னை பயமுத்தாது. கைப்புள்ள தோ போடுறா. ப்ரெஸ் பண்ணு. அப்பாடா மேலே வந்தோன்னு தான் மனசு குழுகுழுன்னுக்குது. ஏய் கைஸ் அவ்வளோதான் நம்மளும் முடிச்சு விட்டேங்க கைஸ். இருங்க கைஸ் போவோம். ஏங்க 2 ஊல் கச்சிருக்குங்க. ஓஹோ நம்ம பேச பக்கத்துலேயே இத்தனை இருக்கே. அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே இதை உள்ளே போடுறோம். இதை ஏடுறா. டே காப்பிள் சொல்லுங்க. இதை ஏடுறா. வெளியே போ. மேலே போ. மேலே எவன்டாங்கி இல்லை. இந்த வீடியோவை முடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வீடு கட்டுவோமான்னு தெரில, ஆனால் கட்டி ஆகணும். கட்டியே இல்லை பேசாமல் சின்ன ஒரு குட்டியூண்டு ஒரு பேஸை கட்டிட்டு அவள்தான் வீடுன்ட்டு விட்டுருலாமா? எங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சீரோண்டடி பொட்டுன்னு போடா. நான் பாதி பொருள் அந்த என் சீக்ரெட் பேஸ்லேயே வச்சுருந்தேன்ல, அது எடுக்கவே மாட்டேங்க. இந்த டோரை எடு ஃபஸ்ட்டு. ஏறா ஓட இதோட அயன் எடு. இந்த டார்ச் எடு. எல்லாத்தையும் எடு. வீட்டை காலி பண்ணு. டங். வீடு சேலுக்கு விட்ருவோம். எடுத்துக்கோங்க. நீங்களே பில்டு பண்ணிக்கோங்க. இந்த வேர்ல்டு சீடு ஜென்ரேட் பண்ணுறது எனக்கு வேர்ல்டு சீட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு பார்ட்டில் காட்டுறேன். கொய்யா நேரங்காலம் தெரியாமல் எல்லாம் ஓடிடுது. இருறா ஸ்டிக்கு செஞ்சுக்கிறேன். கிராஃப்டிங் டேபிள் எடு. ஒரு பீக்கேக்ஸ் செய். ஏங்க இப்படி படுத்துறானுங்க? பீக்கேக்ஸு செய்டா. ஒரு ஸ்வாடு ஒரு ஸ்வாடு முக்கியமாக வேணுங்க. அச்சினே இருக்கிறானுங்க. போட்டு போந்து எடுக்கிறானுங்க. மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குங்க. ஓகேங்க ஃபஸ்ட்டே ஒரு ஆக்ஸ் வச்சுட்டியே பீக்கேக்ஸு, அது எங்கடா போச்சுன்னு கேட்டால் என்ன கேட்காதீங்க. நான் இப்போ விழுந்தேன் இல்லைங்க, அங்கே எங்கேயோ விழுந்திருக்கோம். அப்புறமா எடுத்துக்கலாம், இல்லை எடுக்காமல் கூட போகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த காபிள் ஸ்டோன் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போகணும். ஓகே அது முன்னாடி வீடியோ பாருங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு ஆடு கற்றுச்சுன்னா நம்மளுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலாம். தூங்கு டெய்லியும் தூங்கு அப்படின்ற மாதிரி தூங்கினே இருப்பேங்க. எல்லா வாட்டியும் தூங்குவேன். இந்த கேவுக்கே இனிமேட்டு வரமாட்டேன்டா. கோடி கும்பிடு. இந்த கேவுக்கு கோடி கும்பிடு. எங்க ஆடு இல்லை, எங்க குட்டி ஆடுங்க. டேய் இருங்க. சீடு ஏங்க சீடு எடுக்கணும். இருங்க நம்ம கிட்ட சீடு இருக்கணுமே. ஆமாம் இருக்கு. டை ஏங்க வீட்டு வேணுங்க. ஐயோ கடவுளே, நான் இந்த கோழிக்கு ஃபீட் பண்ணுறதே நினச்சிட்டேங்க. சரிங்க இந்த மாடை வேட்டையாடி சாப்பாடுக்கு எடுத்துப்போம். பிக்கு எடுத்துப்போம். எங்கள் ராவாக இதை சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ என்ன இருந்தாலும் நல்லா தான் ஆகும். அந்த மாதிரி இந்த கேமில் வச்சுருக்கானுங்க. நம்ம என்ன பண்ணுறது? டை சீக்கிரம் கொடு. ஓடு. இந்த ஆடு வாழ்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆடா அங்கே ஒரு ஆடு. டேய் நாரங்கால பார்த்து கீழே விழுறான் பாரு. மரங்கரா அவனே. இதுக்கப்புறம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட். டெய்லியும் தூங்க வேண்டியது அவனே.
எஸ் பெட்டு ஃபஸ்ட்டே பெட்டு. ஓகேங்க, இன்னைக்கு வீடு கன்ஃபார்ம். ஃபஸ்ட்டு போய் மரத்தை வெட்டுறா பைத்தியக்காரா. இவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துன்னுக்கிறேன், மரத்தை கூட வெட்டாமல். இந்த கிட்ட அடி வாங்குறதுலாம் வேணாம், மரத்தை ஒஸ்ட்டு இந்த இடத்த விட்டே காலி பண்ணுறோம். டேய் எங்க இப்படி எப்படிங்க இதெல்லாம் ஜென்ரேட் ஆகுது? ஏன் ஐயோ ஐயோ. ஓகேங்க, ஸ்வைன்னு போவோம். ஏய் ஜங்கலில் இது இருக்கும்ல, என்னது? வாட்டர் மேலன், அதாவது தர்பீஸ். இது நம்மளுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்காக ஃபுட்டு கொடுத்துருவோம். முதல்ல இந்த ஃபுட்டு எடுறா. அப்பாடா, இப்போ தாண்டா மனசு குழுக்குது. டேய் உட்டை ஓடுறா. எந்த நாயிடா அவன்? போடா டேய், போடு. ஒய்யா, நம்மளோட லைஃபே முடிச்சிருப்பான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு. ஒய்யா, எப்படா இவனுங்க உயிரோடு இருக்கானுங்க? இவனுங்க தண்ணியை விட்டு வெளியே வந்தால் உயிர் இருக்காது, தெரியலையே. டேய் இதோ வச்சு விட்றா. குட்டி உண்டு ஒரு பேஸ் கட்டி இந்த வீடியோ முடிச்சே ஆகிறோம். டேய் ஒய்யா, எங்கே ஏதோ ஷெல்லு குத்துறானுங்க. இதெல்லாம் எப்படி எதுக்குடா என்கிட்ட கொடுத்துருக்கீங்கோ? இப்போ நம்ம டிசைன்லாம் அப்புறமா அடுத்த வீடியோவில் பார்த்துப்போம். இந்த வீடியோவில் வீடு கட்டுற வேலையை பார்ப்போம். என்ன கைஸ், கரெக்ட் தானே கைஸ்? டமால். ஆனால் என்ன நல்ல விஷயம்னா, வேர்ல்டு ஜென்ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல. இந்த இடத்துல வீடு கட்ட பரவாயில்ல. நான் அதனால தான் பேசுகிறேன் வேர்ல்டு ஜென்ரேட்டரை பற்றியே, இல்லைனா பேசவே மாட்டேன். வேர்ல்டு ஜென்ரேட் ஆனதை பற்றி. டேய் என்னடா இப்படி லாக் ஆகிருக்கு? ஓகே வந்துச்சு. இப்போ ப்ளேஸ் பண்ணி ஒரு குட்டியூண்டு பேஸ் கட்டினா போதும். இருங்களேன், இந்த பேஸ் ஓகேன்னு தான் தோணுது. 2 டோர்லாம் வேணாம். டேய் ஏங்க, இப்போ என்னன்னா, ஒரு மடங்கு எனக்கு ஒரே ஒரு மடங்கு, ஒரு 2 மடங்கு இதை பெருசாக்கி விடலான்னு தோணுது. இல்லை வேணாம். ஏங்க நம்மளுக்கு வுட்டு வேஸ்ட் ஆக போகுது. இப்போ சாமி என்ன பண்ணிடலாம், இந்த பாட்டை உடச்சிடுவோம். டேய் ஓடுறா, இந்த பாட்டை இதையும் ஓட அங்கே இருக்க பாட்டை ஓட. அவ்வளோதான். இந்த பாட்டை பார்த்திங்கன்னா நம்ம இது வெறும் இது காபிள் ஸ்டோனை வச்சு ஃபில் பண்ணிடலாம். அப்புறமா அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ. நம்ம ஃப்ரீ ஃபயர் வீடியோக்காக எடிட்லாம் பண்ணி போடுறோம், ஆனால் யாருமே பார்க்க மாட்டேங்களே. என்ன பண்ணுவேன்? சீக்கிரமாக பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்க கைஸ். நான் சொல்கிறது இல்லை, உங்கள் இஷ்டம், என் கஷ்டம் இல்லை. கரெக்டாகுது. ஓகே, கரெக்டாக இருங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பத்தாதுங்க. டேய் டோரா, எனக்கு தெரிஞ்சு இந்த டோரை போடுறேன். பத்தாதோன்னு தோணுது. ஏங்க நைட் ஆக போகுதுங்க, இருட்டிருச்சுங்க பாதி. அட கடவுளே, இல்லைங்க பத்துதுங்க. ஐயோ இல்லைங்க, பேசாமல் காபிள் ஸ்டோனு இல்லை இங்கே ஒரு வுட்டு இருக்குது, இந்த வுட்டு வச்சு இதை ஃபில் பண்ணுறோம். இப்போ இங்கே இதை பெட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபுட் எடுத்துக்கிட்டு, அயன் இங்கே எடுத்துகிட்டு, ஃபர்னன்ஸ் எடுத்துகிட்டு, டார்ச் எடுத்துகிட்டு. ஓகே கரெக்டாக இது. இப்படி ஓகேங்க, குட்டி பேஸு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்புறமா ரேட்டிங் கொடுத்துக்கலாம். இந்த கொஞ்சம் பெருசாகிடலாம் அப்புறமா. ஓகே கைஸ், அடுத்த பாட்டில் இதை பெருசாகிடலாம். டே தூங்குடா. ஒய்யா, இது நைட்டு தான்டா, தூங்கவே மாட்டான். தூங்க முடிஞ்சா ஒரு நாள் தூங்கலடா நீ. ஒரே 1 நைட்
தூங்காமல் இருக்க நீ. எப்பட்றா தூக்கம் வரலன்னு நீ? இல்லை எப்பட்றா நீ சொல்லுவ? இல்லை எப்பட்றா? இருங்க, நம்ம வுட்டு மைண்ட் பண்ணி ஃபுட்டுக்காக இது இதை போடுறா. நம்ம கொஞ்சம் வுட்டும் மைண்ட் பண்ணிட்டு இது எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். இருறா எடுக்கிறேன். சிக்கனு வாங்கிக்கோ. என்கிட்டயும் வாடே போட்டு தள்ளுறேன். சிக்கன் வாங்க சீடு கொடுக்குறேன் அப்படின்னு சீடு கொடுக்குற மாதிரி உள்ளே எடுத்துன்னு போய் உன்னையே ஒரு ஃபீட் ஆக்கிடுவேன். எனக்கு ஃபீடை போடுற சாப்பாடு ஆகிடுவேன். உனக்கு சீடு கொடுத்து நான் இல்லை, இப்போ நான் ஒரு ஃபார்ம் செஞ்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோழி ஃபார்ம். அந்த கோழிக்கு சீடு கொடுத்தா அவனை எனக்கு ஃபீடாக்க வைக்கலை. என் பேர் ஈஸ்வரிங்களா? மாற்றிக்கிறேன்டா கிங்கீஸ்வரன் போட்டுருவேன். அவனே டாய் டை 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 டே ஏங்க நேரங்காலம் தெரியாமல் இந்த ஆக்ஸ் வேறு ஒஞ்சிச்சிங்க. டே இருறா. ஏங்க ஸ்வாடு எங்கே வச்சேன்? கொய்யா இவ்வளோ நேரம் ஸ்வாடு இருக்கதே தெரிலங்க. ஏன்டா இப்படி பண்ணுறேன்? இந்த ஆடு மூடு போட்டு ஃபஸ்ட்டுலேருந்து பாருங்கள் இந்த வீடியோவை. உங்களுக்கு இந்த வீடியோ கடுப்பேற்றாதோன்னு தோணும். கடுப்பேற்றும் ஃபஸ்ட்டில் கடுப்பேற்றும். ஏன் சொல்கிறேன்னா ஏன் கடுப்பேற்றும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா எல்லா வாட்டியும் நான் அவுட் ஆயிடுறேன். அது நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் அவுட் ஆகியிருந்தேன். அதனால நீங்கள் கடுப்பாவீங்கன்னு எனக்கு ஒரு சைடு ஒரு சைடு தோணுது. அதனால் கைஸ் இந்த வீடியோவுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்கோ. எதுக்கோ ஃபிஷ்ஷு மாவனே ஒய்யா இருறா. டமங் டி ஏங்க ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. இங்கே பாருங்க, நான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் ஏங்க எப்படிங்க இதெல்லாம் நான் ப்ரெஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு தெரியுதுங்க. நியாயங்க. ஏங்க பேரட்டே உன்னை விட மாட்டேன்டா. இருறா வந்து பிடிக்கிறேன். போடுகிறேன். தெம்பில் வாயில் இது சாப்பிட்டு ஒரு நாள் ஆச்சுப்பா. தெம்பில்லைப்பா அப்படின்னு சும்மா சொன்னாதான் வரும் கிட்ட. சரி, இந்த வுட்டை மைண்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அது முன்னாடி வீடியோ பாருங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தானே என்ன டைகர் மாதிரி இருக்குது? ஓனங்க டைகர்னு நினச்சபாரு. இப்போ தாங்க ஒரு மாடு பார்த்தேன். இந்தோ வாங்கிக்கோ. மாட்டிக்கினார் ஒருத்தர். ஏங்க நான் இப்போ காபிள் ஸ்டோன் கூட எடுக்கணும். காபிள் ஸ்டோனு நான் எடுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் வீடு கட்டியிருக்கேன், அவுட் ஆயிருக்கேன், நிறைய சாகசங்கள் பண்ணியிருக்கேன். போன பாட்டில் நிறைய அயன் மைண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும். அது இந்த மைண்ட் கிராஃப்டே எனக்கு செஞ்சு காட்டணும். டன் அப்படின்னு சும்மா பீஜன் கூப்பிடுவோம். ஓகே கைஸ், இப்போ சீக்கிரமா நம்ம கேவ் உள்ளெல்லாம் போக மாட்டேன். இங்கே கேவ் பக்கத்தில் ஸ்டோன் இருக்குல்லவா, அதை மைண்ட் பண்ண போகிறேன். இந்த வாட்டர் பக்கெட்லேயே ஏங்க இப்படி லேக் ஆகுது? இங்கே பாருங்களேன், எப்படி லேக் ஆகுது பாருங்களேன். ஏங்க இப்படி இருக்கு? லேகு. ஓகே கைஸ், சீக்கிரம் பண்ணுறா. ஏங்க நான் மட்டன் வச்சுருக்கதே மறந்துட்டேங்க. அடப்பு கடவுளைங்களா, இப்படி பண்ணிட்டானுங்களே.
சீக்கிரமா ஒரு பிக்காக்ஸு வேணாம், ஆக்ஸு செஞ்சுப்போம். ஒரு ஷவல் செஞ்சுப்போங்க. ஏன்னா தேவைப்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ஷவலும் செஞ்சுக்கலாம். இருங்க கைஸ். எங்க ஏய் டேய் டேய் உள்ளே போட இந்த இங்கே பாருங்க. இப்போ இந்த இந்த என்னது இங்கே இருக்குது இல்லைங்க, அது என்னது இங்கே இப்போ இருக்க காபிள் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இது பத்திருச்சு. இது ஃபுல் பாதியே போதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஃப்ளோரை கவர் பண்ணலான்னு சொல்கிறதுக்குள்ளே கரெக்டாக வந்திருக்கு. ஐயா, நம்மளுக்கு நல்லதாக தான் கொடுப்பானுங்க இந்த கடவுள். எஸ், இதை போட்டு மட்டன் எடுத்துக்கின்னு இப்போ ஏய் யாரா நானே டேய். ஓகே ஓகே கைஸ். டேய் ஷவல் இப்போ ஏங்க நான் இப்படி பண்ணுறேன்? ஏங்கன்றீங்க, நானும் ஏங்கன்றேன். டேய் போடுறா ஒரே படக் 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 டம். டேய் காபிள் ஸ்டோனை எடுக்க மாட்டேன் பார்த்தீங்களா கைஸ்? இதோ இங்கே பாருங்கள், கூலிங் கிளாஸ் போட்டுருங்க. அம்மா அவனே உனக்கு நீ இதட்டு கன்ஃபார்ம் தான். இன்னைக்கு எனக்கு நீ தாண்டா சாப்பாடு. நான் என்ஜாய் பண்ண போகிறேன்டா உன் மீல்ஸை. இன்னைக்கு உன் மீல்ஸு என் கையில் தான். அவனை உள்ளே வந்துருக்கணும். வெட்டு தான், பக்கா வெட்டு. பார்த்து பயந்துருப்பானுங்க. ஐயோயோ இவங்கிட்ட மாட்டோன்னா நம்மளை சிக்கன் டிக்காவாக ஆகிருமா அப்படின்னு ஓடிச்சு அதுவா. ஐயோ ஐயோ சீரம் ஓட. டி பெட்டும் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. பெட்டை வச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை, வந்துடும் சொன்னேன். சஜக் சஜக் டோர் ப்ரெஸ் பண்ணிட்டா புது வீடு. ஓகே கைஸ். டேய் அடங்குய்யா. டேய் ஏன்டா என்னை கடுப்பேத்துற? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல்லைக்கு கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே பை கைஸ். பாய்.